வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். புதுச்சேரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டியில இருந்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 130 வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் நான் ஸ்டார்டிங்லேயே தெளிவாக சொல்லிடுறேன், தமிழ்நாடு கேண்டிடேட் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகே, புதுச்சேரி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் இந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதே புதுச்சேரி ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய CGL எக்ஸாம் பற்றி பார்த்துருந்தோம். அதில் 327 வேகன்சிஸ் இருக்குது. இந்த வீடியோவும் சரி, இது போக இப்போ கரண்ட்டாக ஓப்பனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்னவோ அதுக்கு வந்து நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் முடியக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, IB MTSல 362 வேகன்சி இருக்குது. AFCATல வந்து 340 வேகன்சி இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா NHAல வந்து பார்த்தீங்கன்னா 84 வேகன்சிஸ் இருக்குது. NTPC கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் லெவல். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் வந்து டேட்டு முடிகிற டைமில் இருக்குது. ஓகே, அப்படின்னால நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இன்னும் இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு சில வீடியோஸ் அப்டேட் ஆகும். இன்னும் ஒரு சில ஜாப்ஸ் வந்து வந்திருக்குது, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் இதில் அப்டேட் பண்ணுவேன். அதனால் ரெகுலராக வந்து இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். நம்ம ஆல்ரெடி புதுச்சேரி எக்ஸாம்லேயுமே நிறையா ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த CHSL ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. இதுக்கான அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு. நவம்பர் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 14ஆம் தேதி 3 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் இன்னும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலை. மினிமம் 2 to 3 மந்த் வந்து டைம் கொடுப்பாங்க. பிப்ரவரி மார்ச்சில் வந்து இதுக்கான எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, அதுக்கு மேலேயும் கூட டைம் கொடுக்கலாம். ஓகே, டைம் கொடுத்தா உங்களுக்கு நல்லது தான். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். இப்போ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் கடந்த 5 வருஷம் வந்து புதுச்சேரியில் வாழ்ந்துருக்கணும். ஓகே, இல்லைனா புதுச்சேரியிலே பிறந்து வளர்ந்துருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது புதுச்சேரிக்காரர் தான் அப்படிங்க அந்த ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டோ இல்லைனா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ உங்களால் வாங்க முடியும். அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த CHSL ரெக்ரூட்மெண்ட்டில் 2 விதமான போஸ்ட் இருக்குது. ஸோ அதில் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான். ஓகே, பட் நீங்கள் ரெண்டுக்குமே எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டுக்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வேகன்சி வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் EBC அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட் கிளாஸஸ், BTங்கிறது பேக்வேர்ட் ட்ரைப்ஸ், XSM அப்படிங்கிறது எக்ஸர்வீஸ்மேன், MSB அப்படிங்கிறது மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமே எழுதாமல் கூட உங்களால் வந்து இதில் செலெக்ஷன் ஆக முடியும். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் நான் வந்து அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் 2 போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். போஸ்ட் கோட் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது URல ஒரே ஒரு வேகன்சி தான். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் இந்த ஒரு வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். பட் URக்கான ஏஜ் லிமிட் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, அடுத்து மெயினாக எல்லாருமே அப்ளை பண்ண போகிற போஸ்ட் வந்து இதுதான். ஓகே, போஸ்ட் கோட் 10 லோயர் டிவிஷன் கிளர்க், LDC அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இது லெவல் 2ல் வரக்கூடிய போஸ்ட்டு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 129 வேகன்சி இதுக்கு இருக்குது. ஓகே, URல 52 வேகன்சி இருக்குது. ஒவ்வொரு கேட்டகிரிலையுமே எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எல்லா கேட்டகரிக்குமே வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் CGLல இருக்கக்கூடிய UDC போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிடுங்க, இதுக்கும் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் வேறையே தவிர எக்ஸாமுக்கான சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே சேம் தான். சின்னதாக ஒரு சேஞ்ச் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னால ஒரே ப்ரிப்பரேஷனை வச்சு நீங்கள் இந்த 2 போஸ்ட்டையுமே வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஒருவேளை அதில் செலெக்ஷன் ஆகலாம், இதில் செலெக்ஷன் ஆகலாம், இதில் முடியலன்னா அதில் கூட ஆகலாம். ஸோ 2 சான்ஸ் இருக்குது. நீங்கள் இதையும் சேர்த்துக்கலாம். ஓகே, வேகன்சி வந்து உங்களுக்கு சேர்ந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துடலாம். நீங்கள் UR EWS கேட்டகரி அப்படின்னா 15/12/1995 அப்புறம் பிறந்தவராக இருக்கணும். SC ST கேட்டகரினா 15/12/90 அப்புறம் பிறந்தவராக இருக்கணும். இந்த 4 கேட்டகரி தவிர்த்து நீங்கள் வேறு எந்த கேட்டகரியில் இருந்தாலும் 15/12/1992 அப்புறம் பிறந்தவராக இருக்கணும். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 14/12/2007 முன்னால் பிறந்தவராக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடித்தவங்க 12th எந்த குரூப் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆர் ஈக்குவலண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ டிப்ளமோவும் எலிஜிபிளாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே,
என்னால் ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில நோட்டிஃபிகேஷனில் ஈக்குவலண்ட்னு கொடுக்குறாங்க, டிப்ளமோ அப்ளை பண்ணவங்களை கடைசி நேரத்தில் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்னால் இதில் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, அதாவது ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு என்ஷூர் பண்ணிக்கோங்க டிப்ளமோ கேண்டிடேட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டைப் ரைட்டிங் தெரியலாட்டி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, டைப் ரைட்டிங் லோயர் இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ மலையாளமோ தெலுங்கோ ஏதோ ஒரு இதில் வந்து டைப் ரைட்டிங் லோயர் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் டெஸ்ட் இவங்க தனியாக வைக்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் டைப் ரைட்டிங் லோயர் முடிக்கலை அப்படின்னா, 12th மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் அப்போவே கூட உங்களுக்கு இந்த டைப்பிங் டெஸ்ட் வைக்கலாம். ஸோ டைப்பிங் டெஸ்ட் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இவங்க வந்து தெளிவாக சொல்லலை. ஆனால் அது எக்ஸாம் அப்போவே இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ டைப்பிங் டெஸ்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தால் 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்லையும், இல்லை வேறு லாங்குவேஜில் தமிழ் மலையாளம் தெலுங்கு இதில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் வந்து நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தால் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்லையும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இதுக்கு வந்து நீங்கள் மேனுவலாக வீட்டில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நீங்கள் போய் இதுக்காக ஒரு டைப் ரைட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. சர்டிஃபிகேட் இருந்தால் இந்த டெஸ்ட் இல்லை. ஸோ சர்டிஃபிகேட் இல்லைன்னா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் இதில் நீங்கள் டைப் பண்ண தெரியுது, இவ்வளோ ஸ்பீடு பண்ண தெரியுது அப்படின்னாலே போதுமானது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தால் அட்வான்டேஜ் இருக்குது, இல்லைனா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, 2 பேப்பர். டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டைப் ரைட்டிங் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு 2 பேப்பர் மட்டும்தான். ஸோ 2 பேப்பரில் பேப்பர் 1 வந்து எப்படி இருக்கும், பேப்பர் 2 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு அப்படியே யூடிசி எக்ஸாமுக்கு இருந்த அதே தான். ஓகே, இப்போ பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க. பேப்பர் 2லேயும் 100 கொஸ்டின்னா ரெண்டுக்குமே 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, கொஸ்டின் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தமிழ்லையுமே இருக்கும். ஓகே, தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே இருக்கும். ஸோ அது எந்தெந்த பேப்பருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பின்னால் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பேப்பர் 1ல் 100 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ரீசனிங்கில் 15 கொஸ்டின், மேத்ஸில் 10 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 25 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டியில் 15 கொஸ்டின், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின், அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜில் 10 கொஸ்டின் இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா டெப்டி தாசில்தாருக்கு இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன், மற்றபடி இது வேரி ஆகலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு எக்ஸாம். அடுத்து பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு தான் இருக்க போகுது. இதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அடுத்தா ஃபிசியாலஜி, அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் மேத்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்கூல் மேத்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அரித்மெட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ், அட்வான்ஸ் மேத்ஸோடு இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, சோசியல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டிக்ஸு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கோர்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்குது. கம்ப்யூட்டர் நாலேஜுக்குமே வந்து நியூ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மேத்ஸுமே வந்து இப்போ டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்குமே வந்து ஒரு 16 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, காமர்ஸ் மட்டும் கொடுக்கல. இப்போது நான் உங்களுக்கு மறுபடியும் சிலபஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் சிஜிஎல், அதாவது பாண்டிச்சேரி எக்ஸாமுக்கான சிஜிஎல் ரெக்ரூட்மெண்ட்டோட வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் ஒரே சிலபஸ் தான். அதில் யூடிசிக்கு என்ன சிலபஸோ அதே தான் இங்கே எல்டிசிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நான் வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. அதில் நான் ரொம்பவே தெளிவாக பொறுமையாக எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக நம்ம கோர்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. யூடிசிக்கும் எல்டிசிக்கும் இருக்கக்கூடிய ஒரே டிஃப்ரென்ஸ் இது மட்டும்தான். யூடிசியில் எக்ஸ்ட்ராவாக இதை கொடுத்துருக்காங்க. பாலிட்டிக்ஸ் அண்ட் சிவிக்ஸு, என்விரான்மெண்டல் சயின்ஸு, டெவலப்மெண்ட் இன் கான்டெம்பரரி இந்தியா. ஓகே, இது நம்மளோட கோர்ஸில் இருக்குதான்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இது தனியாக ஒரு டாபிக்லாம் கிடையாது. ஓகே,
இது எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் இருக்கும், ஸ்டாட்டிக் ஜிகேல கொஞ்சம் இருக்கும், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் இருக்கும், பாலிட்டியில் கொஞ்சம் இருக்கும். ஓகே, அப்படிங்கிறனால இது தனி டாபிக்லாம் கிடையாது, பட் நம்ம கோர்ஸில் இதுவும் கவர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ யூடிசி போஸ்ட்டுக்கு இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா, மற்ற எல்லாமே சேம் தான். அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், என்னென்ன டாபிக், அதில் நீங்கள் என்னென்ன மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எந்தெந்த ஃபோல்டர் எந்தெந்த இடத்துல இருக்குது, எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லியிருக்கேன். எப்படி ப்ரியாரிட்டி கொடுக்கணும் எல்லாத்தையுமே வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் நான் இன்னும் நிறையா பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ அடுத்ததாக இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சந்துருமேஸ் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. இதில் 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. புதுச்சேரி எக்ஸாமுக்குன்னு கிடையாது, எஸ்எஸ்சி, ரயில்வே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், டிஃபென்ஸ், அந்த மாதிரி வித்தியாசமாக நிறைய எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லா கிளாஸுமே பேசிக்லேருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து டீச் பண்ணியிருப்போம். 1000க்கு அதிகமான டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கும், பிடிஎஃப் வந்து இருக்கும். ஓகே, 1500க்கும் மேலே செலெக்ஷன் இதில் ஆயிருக்காங்க நம்ம கோர்ஸில் படித்தவங்க. புதுச்சேரி எக்ஸாமில் செலெக்ஷன் ஆனவங்களோட ப்ரூஃப் நான் உங்கள்கிட்ட காட்டினேன். அதே மாதிரி எஸ்எஸ்சி, ரயில்வே, அந்த மாதிரி வித்தியாசமாக நிறையா ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 1500க்கும் மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் புதுச்சேரி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ரெண்டுக்கும் ஒரே ஃபோல்டர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா யூடிசிக்கும் எல்டிசிக்கும் தான் நம்ம மெயினாக கொடுத்துருக்கோம். ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான் அப்படின்னால நான் தனித்தனி ஃபோல்டர் கொடுக்கல, ஒரே ஃபோல்டரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுத்த வீடியோ பாருங்கள், அதாவது நான் யூடிசிக்கு கொடுத்துருந்த அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது புரியும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் தான் இருக்கும். பிளாக் பால் பாயிண்ட் பென்னில் கோடிங் ஷீட்டில் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெகட்டிவ் மார்க்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ இதில் கொஷின் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேப்பர் 1 வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அது போக தமிழ், தெலுங்கு, மலையாளம் எந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணுறப்போ அந்த லாங்குவேஜ் இருக்கும். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆர்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு, அதாவது அந்த ஒரு வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு பேப்பர் 3 உண்டு, அதுவும் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இதுக்கான வெயிட்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுக்குமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். ரெண்டுலேயுமே வந்து 50-50% வந்து பார்ப்பாங்க. ஓகே, ஸோ ரெண்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் உண்டு. 2 பேப்பரையுமே நீங்கள் வந்து நல்லா பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதில் வந்து 1:3 அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுமே உண்டு. இதை பற்றியுமே நான் வந்து முந்தின வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமே எழுதாமல் நீங்கள் செலெக்ஷன் ஆக முடியும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, நல்ல லெவலில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட்டு, அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, ஓகே, செராக்ஸ் காப்பி எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி உங்களோட சைன் டேட்டை போட்டுட்டு அதை ரெண்டையுமே வந்து நீங்கள் போஸ்ட் அனுப்பிச்சி வைக்கணும். எந்த அட்ரஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி வைக்கணும். அதில் டைட்டிலில் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிறத எழுதி அண்டர் எம்எஸ்பி கேட்டகரி இந்த மாதிரி டைட்டில் போட்டு அட்ரஸ் போட்டு நீங்கள் இந்த டேட்டுக்கு முன்னால் அவங்கக்கிட்ட போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை வச்சு உங்களை வந்து டைரெக்டாகவே வந்து இந்த போஸ்ட்டுக்கு செலெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாமே எழுதாமல், எக்ஸாம் எழுதுனாலும் எழுதலாம். ஓகே, நீங்கள் ரெண்டுமே பண்ணலாம். ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகே, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டிசேபிலிட்டி இதில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஹெல்ப்லைன் நம்பர் இதுதான். ஓகே, பர்டிகுலராக டிப்ளமா கேண்டிடேட்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ஷூர் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா, எலிஜிபிளா அப்படின்ட்டு. ஓகே, 2 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், 2 பேருமே கால் பண்ணி கேட்டு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பாதி இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லலை, ஏன்னா ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக கொடுத்த வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு தேவையான வீடியோ தான். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.